கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீனால் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு அற்புதத்தை கொடுத்து அந்த தூதரை அனுப்புகின்றான். அது எந்த தூதர்களா? எல்லா தூதர்களுக்குமே ஒரு தூதரை அல்லாஹ் அந்த செய்தியை சொல்வதற்காக அனுப்புகிறான் என்றால் அவருக்கு ஒரு அற்புதத்தை கொடுத்து இவர் இறைவனிடமிருந்து வந்த தூதர் தான் என்று நிரூபிப்பதற்காக ஒவ்வொரு தூதருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அற்புதத்தை கொடுத்து அல்லாஹ் அனுப்புகின்றான். அப்படி எல்லா நபிமார்களுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு அற்புதத்தை கொடுக்கிறான். அவர்கள் கையில வைத்திருந்த தடியை கீழே போட்டால் அது ஒரு பாம்பாக மாறி அது ஒரு அற்புதத்தை செய்தது. அதே போன்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். அதே மாதிரி எண்ணற்ற நபிமார்கள் எல்லாருக்குமே ஏதோ ஒரு அற்புதத்தை அல்லாஹ் வழங்கியிருந்தான். அதன் அடிப்படையில முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அற்புதத்தை கொடுத்து ஒரு அற்புதத்தை வழங்கியுள்ளான். ஆனால் அந்த அற்புதத்தை நாம் பல்வேறு நேரங்களில் பார்த்தோம், அதை நாம் செவிமடுத்தும், நம்முடைய வீடுகளிலே இருந்தும் அதை நாம் கண்டும் காணாமலும் அலட்சியமாக போய்விடுகின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், இதற்கு முந்தைய இருந்த எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அற்புதத்தை வழங்கினான். அதே போன்று எனக்கும் ஒரு அற்புதத்தை வழங்கியுள்ளான். அது என்ன அற்புதம் தெரியுமா? எனக்கு அல்லாஹ்விடமிருந்து வருகின்ற இந்த வசனம் இருக்குது இல்லையா, இந்த வேதம் இருக்குது இல்லையா, இதுதான் என்னுடைய நான் இறைவனுடைய தூதர் என்பதற்கான அற்புதம். எது அற்புதமாமா? நாம திருமறை குர்ஆன் என்று நம்முடைய வீடுகள்ல வச்சிருக்கோம்ல, நம்முடைய மொபைல் போன்கள் ஆப்களாக உருவாக்கி வைத்திருக்கோம்ல, பள்ளிகளிலே அடுக்கி வைத்திருக்கோம்ல, இந்த திருமறை குர்ஆன் எனக்கு அற்புதமாக வழங்கப்பட்டது. இந்த திருமறை குர்ஆன் தான் எனக்கு அற்புதம் என்று அண்ணன் பெருமகனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறார்கள், இதை கியாமத் நாள் வருகின்ற வரை என்னுடைய சமுதாயம் பின்பற்ற வேண்டும் என்று நினைக்கிறேன். இந்த அற்புதத்தை, இந்த வேதத்தை, அல்லாஹ்விடமிருந்து வந்த இந்த வசனத்தை நீங்கள் கியாமத் நாள் மறுமை நாள் என்னைக்கு வருகின்றதோ அதுவரை என்னுடைய சமுதாயம் பின்பற்ற வேண்டும். அப்படிப்பட்ட அற்புதத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில எந்த இடத்திலே வைத்திருக்கின்றோம்? நபிகளாருக்கு அற்புதத்தா கொடுக்கப்பட்ட இந்த திருமறை குர்ஆனுடைய நிலை நம்முடைய வாழ்க்கையில எந்த இடத்திலே அந்த திருமறை குர்ஆனை வைத்து பார்க்கின்றோம்? சில வீடுகள்லயும் எடுத்து ஓதுவாங்க. யாராவது தன்னுடைய வீடுகள்ல மரணிச்சுட்டாங்கன்னா, அல்லது வேறு ஏதாவது ஒரு நன்மையான காரியங்கள் நடந்துச்சுன்னா, அல்லது சில நேரங்கள்ல ரமலான் மாதங்கள்ல மட்டும் எடுத்து அந்த திருமறை குர்ஆனை ஓதிவிட்டு பிறகு ஒரு அலமாரியில எடுத்து அடுக்கி விடுவார்கள். பல்வேறு வீடுகளுடைய நிலைமை என்பது அந்த திருமறை குர்ஆனை ஒரு அலமாரியில அடுக்கி வைத்துக் கொண்டிருக்கின்ற பொருளோடு இதுவும் ஒரு பொருளாக ஆகிவிட்டது. ஆனால் அப்படி பார்க்க வேண்டிய ஒன்று இந்த திருமறை குர்ஆனே இல்லை. அப்படி நம்ம ஒரு புத்தகமா இது இறைவனிடமிருந்து வந்தது, இதை நம்மளால புரிந்து கொள்ள முடியாது, இதனுடைய அர்த்தங்களை படிச்சு அதை ஆராய்ஞ்சு அதை நம்ம விளங்கிக் கொள்ற அளவுக்கு நமக்கு அதுக்கு உண்டான இது கிடையாது என்று அதை நம்ம ஒரு ஓரமாக அடுக்கி வைத்து விடுகின்றோம். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுகின்றான் இந்த திருமறை குர்ஆனை பற்றி, அஃபலாயத்த தப்பரூனல் குர்ஆன் வலவ் கான மின் இந்தி கைரில்லாஹி லவஜது ஃபீஹி அஹ்தலிஃபு கஸீரா. இந்த குர்ஆனை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? இது அல்லாஹ்விடமிருந்து அல்லாஹ் எல்லாம் வேற யாரோட வந்துருச்சுன்னு வைங்க, இதுல நீங்கள் பல்வேறு முரண்பாடுகளை கண்டிருப்பீர்கள். இது அல்லாஹ் அல்லாம வேறு யாராவது ஒருத்தர் இருந்து ஒரு பெரியவற்ற இருந்து இது வந்துருச்சுன்னு வைங்க, இதுல நீங்க பல்வேறு முரணை பார்த்திருப்பீங்க. ஆனால் இது முரண்பாடு இல்லாத வேதம். இது ஒரு வசனத்திற்கு இரண்டாவது வசனம் முன்பின் முரணாக இருக்காது. எந்த ஒரு முரண்பாட்டையும் இதில் நீங்கள் காண முடியாது. உலகத்தில் சொல்லப்பட்ட அந்த ஒரு இயற்கை நீதிக்கு மாறாக இந்த குர்ஆன் பேசாது. இந்த குர்ஆன் ஒரு முரண்பாடு இல்லாத வேதம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். ஆனால் அப்படிப்பட்ட திருமறை குர்ஆனை நாம் நம்முடைய வாழ்க்கையில தினமும் எடுத்து படிக்கின்றோமா, அதை எடுத்து சிந்திக்கின்றோமா என்று பார்த்தால் அதை பற்றிய நன்மைகளை அறிந்திருந்தாலும் கூட அதை அலட்சியமாக கடந்து சென்று விடுகின்றோம். திருமறை குர்ஆனை ஓதுவதனால் அதனாக கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி நாம் அறிந்திருப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க, இந்த திருமறை குர்ஆனை எடுத்து ஓதுவதனால்
ஒரு எழுத்திற்கு 10 நன்மை வழங்கப்படுது. ஒருத்தர் ஒரு குர்ஆன் எடுக்கிறாரு, அலிஃப் என்று ஓதுறாரு, லாம் என்று ஓதுறாரு, மீம் என்று ஓதுறாரு. இப்படி ஒவ்வொரு வசனத்திற்கும் ஒரு 10 நன்மை வழங்கப்படுவதாக சொல்கின்றார். சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்து சொல்றாங்க, அது சரளமா ஓதுறவருக்கு ஒரு எழுத்துக்கு ஒரு 10 நன்மை. அதை தொடர்ந்து திக்கி தடுமாறி ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு ஒருவர் ஓதுறார் இல்லையா, அவருக்கு இதை விட 2 மடங்கு நன்மை வழங்கப்படுதாம். ஒரு சாதாரணமா ஓதுறவருக்கு 10 மடங்கு நன்மை. ஒருத்தர் திக்கி தடுமாறி கஷ்டப்பட்டு இது எப்படியாவது நான் ஓதணும், இறைவனுடைய திருமறை குர்ஆனை நான் ஓத வேண்டும் என்று நினைச்சு ஓதுறார் இல்ல, அவருக்கு இதை விட 2 மடங்கு நன்மை வழங்கப்படுதாம். ஆனால் அப்படிப்பட்ட நன்மையை நாம் அலட்சியமாக திருமறை குர்ஆனை என்றாவது ஒரு நாள் மட்டும் ஓதிவிட்டு ரமலானுடைய மாதங்களில் மட்டும் எடுத்து பார்த்துவிட்டு அதை ரொம்ப அலட்சியமா நாம ஏதோ ஒரு பொழுதுபோக்கா நாம் அதை கடந்து சென்று விடுகின்றோம். ஆனால் இந்த திருமறை குர்ஆன் என்பது வெறும் சாதாரண ஒன்று அல்ல, நம்முடைய வீடுகளில் மன மகிழ்ச்சியையும் நிம்மதியும் உருவாக்கி தருகின்ற ஒன்று. ஏன் அப்படி என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள், லா தஜாலு பியூத்திக்கும் மகாபிர், உங்களுடைய வீடுகளை நீங்கள் மண்ணறைகளாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள், உங்களுடைய வீடுகளை கபிரிஸ்தான் மாதிரி ஆக்கிறாதீங்க என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்கின்றார்கள், யாருடைய வீட்டில் சூரத்துல் பக்கராவை எடுத்து ஓதுகின்றார்களோ அவர்களுடைய வீட்டிலிருந்து சைத்தான் விரட்டி அடிக்கப்படுகின்றார். ஒரு வீடுல யார் ஒருவர் எடுத்து திருமறை குர்ஆனை வைத்து அல் பக்கரா சூராவை எடுத்து ஓதுறாங்களோ அவருடைய வீட்டிலிருந்து சைத்தான் விரட்டி அடிக்கப்படுகின்றார். மாறாக அப்படி நீ ஓதாம உங்களுடைய வீடுகளை கபிரிஸ்தான் மண்ணறைகளாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எச்சரிக்கை செய்றாங்க. இப்ப அப்படியே நம்முடைய வீட்டை எடுத்து ஒப்பிட்டு பாருங்க. நம்முடைய வீடுகளுக்கு போனா அந்த வீடு எப்படி இருக்குது? ஒருத்தர் ஒரு பக்கம் ரீல்ஸை பார்த்து கொண்டிருப்பார், இன்னொருவர் யூடியூப்ல வரக்கூடிய வீடியோக்களை சர்ச் செய்து பார்த்து கொண்டிருப்பார். சிறு குழந்தைகளும் அவர்களும் விதிவிலக்கு இல்லை. சாப்பிடலன்னா சரியாக அவங்க சரியான வேலைகளை செய்யறனா ஒரு வீடியோவை போட்டு கொடுத்துருவோம். இல்ல முதியவர்கள் அவர்களாக ஒரு விதிவிலக்கு அவங்களும் இல்லை. பெரியவர்கள் இருந்து சிறியவர் வரை எல்லாரிடத்திலும் இந்த தொலைபோன் இந்த மொபைலை வைத்துக் கொண்டு அதன் மூலமாக வீடியோவை பார்த்து கொண்டு ரீல்ஸை பார்த்து கொண்டு தன்னுடைய நேரங்களை வீடுகளில் கடத்தி கொண்டு இருக்கிறார்கள். வீட்டுக்குள்ள போனோம்னாலே அங்கிட்ட ஒரு சத்தம், இங்கிட்ட ஒரு பக்கம் டிவி என்று வீடு ஒரு தீய ஒரு சைத்தான் பிடித்த ஒரு வீட்டை போல ஆகிவிடுகின்றது. இப்படி இருந்தா அந்த வீடு எப்படி இருக்கும்? சண்டை சச்சரவுகள் மிகுந்து இருக்கும். எப்ப பார்த்தாலும் ஒரு கோபம், ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழல், எது செஞ்சாலும் எடுத்திருந்து பேசுறது, போனை பார்த்து கொண்டே இருப்பார். அந்த நேரத்தில் ஒரு வேலை செஞ்சோம்னா அது அவருக்கு பயங்கரமான கோபத்தை ஏற்படுத்தும். இப்படி ஒரு வீடுகள் என்பது ஒரு நிம்மதி இல்லாத சூழலை நோக்கி பயணிக்கும். அதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார்கள், சைத்தான் உங்களுடைய வீடுகள்ல இருந்து விலக வேண்டுமா, சைத்தான் விரண்டு ஓட வேண்டுமா, நீங்கள் செய்வது ஒன்றுதான், திருமறை குர்ஆனை எடுத்து சூரத்துல் பக்கராவை ஓதுங்க. உங்களுடைய வீடுகள்ல இருந்து சைத்தான் விரட்டி அடிக்கப்படுகின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அதை தொடர்ந்து பொதுவா இஸ்லாம் பொறாமைப்படுதலை பற்றி வேற இருக்கின்ற ஒரு மார்க்கம். யாரையும் பார்த்து பொறாமப்படக்கூடாது, யாருடைய வளர்ச்சியை பார்த்து நீங்க பொறாமப்பட்டு வெறுப்புக்குள்ளாக கூடாது என்று இஸ்லாம் பல இடங்கள்ல நமக்கு எச்சரிக்கை செய்யும். ஆனால் அப்படிப்பட்ட இஸ்லாமு ஒரு விஷயத்துல சொல்லுது, நீங்கள் இந்த இடத்துல பொறாமை கொள்ள வேண்டும், நீங்கள் பொறாமைப்பட வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க, ஒரு மனிதருக்கு அல்லாஹ் வேத ஞானத்தை வழங்கி ஒரு திருமறை குர்ஆனை எடுத்து படித்து அதை புரிகின்ற அளவிற்கு அவருக்கு ஞானத்தை வழங்கி அதை அவர் இரவிலும் பகலிலும் யார் ஓதி வருகின்றார்களோ அவரை பார்த்து நீங்கள் பொறாமைப்பட வேண்டும். யாரை பார்த்து பொறாமை பண்ணுமாமா? ஒருத்தர் திருமறை குர்ஆனை எடுத்து ஓதுறாரு, அதை பற்றி அவர் தினமும் இரவிலை பகலை ஓதி வருகின்றார், அவரை பார்த்து நீங்கள் பொறாமைப்படுங்கள். பொறாமைப்படுனா அவரை பார்த்து படுங்க. வேற யாராவது வீட்டை கட்டிட்டான், அல்ல நல்ல தொழில மேல வந்துட்டான், அல்ல நல்ல ஒரு வகையான வாகனத்தை வாங்கிட்டான், இதை பார்த்து பொறாமைப்பட்டுறாதீங்க. நீங்கள் பொறாமைப்படுவதாக இருந்தால், ஒரு ஆளு திருமறை குர்ஆனை எடுத்து ஓதுறாரா, பள்ளியில எடுத்து ஓதிக்கிட்டு இருக்கிறாரா, அல்லது அவருடைய வீடுகள்ல எடுத்து ஓதுறாரா, அவரை பார்த்து பொறாமைப்பட்டு நீங்கள் அந்த நன்மையான காரியங்களில் ஈடுபடுங்க. அவர் மட்டும் நன்மையை சம்பாதிக்கிறாரு.
நன்மையை சம்பாதித்து மறுமையில் அதிகமான நன்மையை வைத்திருப்பாரு. அதை பார்த்து பொறாமைப்பட்டு நீங்கள் அந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று இந்த விஷயத்தில் பொறாமைப்பட சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. ஆனால் நாம் இதை விட்டுவிட்டு, நன்மையான காரியங்களை விட்டுவிட்டு மற்ற இடங்கள்ல மற்ற நேரங்கள்லாம் இந்த பொறாமைக்கான சிந்தனை நம்முடைய உள்ளத்துல வந்துருது. அதை மாத்திரணும். பொறாமைக்கான சிந்தனை நம்ம இதுல மாத்திரணும், இந்த நன்மையில மாத்திரணும், திருமறை குர்ஆனை ஓதுகின்ற விஷயத்துல மாத்திரணும். அது மட்டுமல்லாமல் இந்த திருமறை குர்ஆனை வெறுமனே நாம் அரபியிலோ அல்லது தமிழிலோ வாசித்து விட்டு கடந்து செல்வதனால் இது ஒரு முழு பலனையும் நமக்கு தந்து விடாது. திருமறை குர்ஆனை எடுத்து படிக்கிறோம், அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபுல் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் என்று அந்த அரபு சொற்களையோ அல்லது அதோடு சேர்ந்த தமிழ் அர்த்தங்களையோ வெறுமனே நாம படித்து விட்டு கடகடந்து போனோம்னு வைங்க, அது முழு பலனையும் நமக்கு தராது. அதனால நமக்கு நன்மை கிடைக்கும் தான், ஒரு எழுத்துக்கு ஒரு 10 நன்மை உண்டுதான். ஆனால் அதை தொடர்ந்து நமக்கு முழுமையான நன்மையை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒவ்வொரு வசனத்தையும் எடுத்து சிந்திக்க வேண்டும். அதான் அல்லாஹ் கூட கேள்வி எழுப்புகின்றான், அஃபலாயத்த தப்பரூனல் குர்ஆன் அம் அலா குலூபிஹிம் அக்ஃபாலுஹா. நீங்கள் இந்த திருமறை குர்ஆனை சிந்திக்க வேண்டாமா? உங்களுடைய உள்ளங்கள்ல ஏதாவது ஒரு பூட்டுக்கள் போட்டிருக்கா? உங்களால் சிந்திக்க முடியலையா? உங்களுடைய உள்ளங்களில் ஏதாவது பூட்டுக்கள் உள்ளதா என்று அல்லாஹ் நம்மிடத்துல ஒரு கேள்வியே எழுப்புகின்றான். இந்த திருமறை குர்ஆனை எடுத்து படிங்கன்னு அல்லாஹ் பேசுறான், ஓதுங்கன்னு பேசுறான். ஆனால் அதை தொடர்ந்து சொல்றான், நீங்கள் இந்த திருமறை குர்ஆனை எடுத்து சிந்திக்க வேண்டும். சிந்திக்க வேண்டாமா என்று நம்மிடத்துல கேள்வி கேட்கின்றான். அப்படி என்றால் இந்த திருமறை குர்ஆன் என்பது வெறும் ஓதுகின்ற ஒரு மந்திர சொற்கள் மட்டுமல்ல, இதை தொடர்ந்து அதில் உள்ள ஒவ்வொரு வசனத்தையும் நாம் எடுத்து சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் இந்த வசனத்திலே நமக்கு என்ன அறிவுரையை வைத்திருக்கின்றான், அல்லாஹ் இந்த திருமறை குர்ஆனினுடைய வசனத்துல நமக்கு என்ன படிப்பினையை வைத்திருக்கிறான் என்று ஒவ்வொரு வசனத்தையும் எடுத்து சிந்தித்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில அது மிகப்பெரிய ஒரு ஒளியை உருவாக்கும், நம்முடைய வாழ்க்கையில ஒரு நிம்மதியை உருவாக்கும், நம்முடைய வாழ்க்கையில ஒரு நேர்வழியை நமக்கு கொண்டு வரும். நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, துன்பங்களை, சோதனைகளை எல்லாத்துவற்றிற்கும் ஒரு வடிகாலாக இந்த திருமறை குர்ஆன் மாறும். நாம் வெறும் இது புத்தகமா கடந்து செல்லவே கூடாது. அது அல்லது வெறுமனே அதை படிப்பதனால் மட்டும் நமக்கு முழுமையான அதனுடைய பலனை அடைய முடியாது. ஒவ்வொரு வசனத்தையும் எடுத்து நாம் சிந்தித்தால் மட்டுமே தான் அதனுடைய முழு பலனையும் அடைய முடியும். அந்த மாதிரிதான் ஒரு புத்தகத்துடைய ரிச் டேட் பூர் டேட் என்ற ஒரு புத்தகம் உள்ளது, பணக்கார தந்தை ஏழை தந்தை என்ற ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை வாங்கி விற்பனை செய்தவர்கள் அல்லது வாங்கி அதை படித்தவர்கள் 1 கோடி பேருக்கும் மேலாக வாங்கியவர் என்று ஒரு கணக்கு புள்ளிப்பட்டியல் சொன்னது. ஆனால் அதை படித்ததனால் பணக்காரர் ஆனது யாருன்னு பார்த்தீங்கன்னா 1 அல்லது 2 பேர் அங்கங்க. அப்போ அந்த புத்தகத்தை படித்தால் பணக்காரன் ஆவான் என்ற தியரி இருந்தா எல்லாரும் அந்த புத்தகத்தை படிச்சு இந்நேரத்துக்கு பணக்காரனா இருக்கலாமே. ஏன் ஆகவில்லை என்று சொன்னால் அதை வெறுமன படிப்பவர்கள் ஒரு பக்கம், அதை எடுத்து சிந்தித்து தன்னுடைய வாழ்க்கையில அமல்படுத்தியவர்கள் ஒரு பக்கம். அமல்படுத்தினா வெற்றி அடைஞ்சிருவான், அல்லது வெறுமன படிச்சுட்டு கடந்து போனோம்னா அதனுடைய முழுமையான வெற்றியை நாம் அடையவே முடியாது. அந்த மாதிரிதான் திருமறை குர்ஆன். திருமறை குர்ஆனில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வசனங்களும் செய்திகளும் நமக்கு மிகப்பெரிய படிப்பனைகளை கொண்டு வரும், நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய புரிதலை உருவாக்கும். ஒரு வசனத்தை எடுங்க, ஒரு வரலாறை எடுத்து சிந்திங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை எடுத்து நாம் பல்வேறு நேரங்களில் கேள்விப்பட்டிருப்போம், பல்வேறு பயான்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய வரலாற்றை எடுத்து படிச்சோம்னு சொன்னா அவர்களுடைய வாழ்க்கையில பெரும் ஒரு நெருக்கடியான சூழ்நிலை தான் அவங்க பிறக்கிறாங்க. ஒரு கொடுங்கோல் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றான், ஃபிரௌன் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறான். அப்படிப்பட்ட நேரத்துல அவங்க ரொம்ப ஒரு கொடுமையான சூழ்நிலையில பிறந்து வராங்க. அதன் பிறகு வளர்ந்ததற்கு பின்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறை செய்தியை பற்றி மக்களிடத்துல எடுத்து சொல்லுகின்றார். அந்த ஃபிரௌன் இடத்துல கொண்டு போய் செல்ல சொல்லுகின்றார். அப்படி சொல்லுகின்ற பொழுது அவருக்கு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படுகின்றது. அவரை கொல்வதற்காக ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாம் கொல்வதற்காக விரட்டி கொண்டு வருகின்றான். இந்த செய்தியை நாம் அப்படியே படிச்சுக்கிட்டே வரோம். அவன் விரட்டி கொண்டு வருகின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய கூட்டத்தாரும் அப்படி ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஓடுகின்ற பொழுது எதிரில் ஒரு செங்கடலின் முன்னால் அவங்க போய் நிற்கிறாங்க. அதன் பிறகு தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை, வேறு வழியே இல்லை, நெருக்கடியான சூழல். இதன் பிறகு மாட்டிக்கொண்டு விட்டோம் என்று அங்கிருக்க மக்கள் எல்லாம் சொல்லுகின்றார்கள்.
அவர்கள் மூசாவை நிச்சயமாக நாம் பிடிபட்டு விட்டோம், இதன் பிறகு நம்மால் தப்பிக்கவே முடியாது என்று மூசாவுடைய கூட்டத்தார் சொன்னதாக அல்லாஹ் சொல்றான். அதன் பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாயிலே இருந்த வந்த வார்த்தை என்னவென்று சொன்னார், கல்லா இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன். ஒருபோதும் இல்லை, நீங்க சொல்ற மாதிரி இல்ல, அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான், அவன் எனக்கு வழிகாட்டுவான். பெரும் நெருக்கடி, எதிரில் ஒரு பெரிய கடல், இதற்கு மேல வழியே இல்லை, பின்னால பெரிய பிரச்சனை துரத்திட்டு வருது, இதற்கு மேல வழியே இல்லை என்று நெருக்கடியாக நிற்கின்ற வேளையில அவர் அல்லாஹ்வை நம்பினார். அவர் அந்த கூட்டத்தை பார்த்து பயப்படல, ஃபிரௌனை பார்த்து பயப்படல, அல்லது அவனுடைய சக்தியை பார்த்து பயப்படவில்லை. இதை விட அல்லாஹ்வின் சக்தி உயர்ந்தது என்று நினைச்சார். இந்த பிரச்சனையை விட அல்லாஹ்வுடைய சக்தி உயர்ந்தது, அல்லாஹ் நமக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டுவான் என்று உறுதியாக நின்றார். எனவே அல்லாஹ் கடலை பிளந்து அவருக்கு உதவி செய்தார். இப்பொழுது இந்த செய்தியை எடுத்து நாம படிச்சோம்னா, இதை எடுத்து நாம ஒவ்வொரு விஷயமா எடுத்து புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் நாம் உறுதியா இருப்போம். எந்த கஷ்டமா இருக்கட்டும், தொழில ஒரு பெரிய நஷ்டம், இதுக்கு மேல வழியே இல்லை, முட்டுச்சந்து, இதுக்கு மேல தப்பிக்கவே முடியாது என்று நாம் நினைக்கின்ற பொழுது இந்த வசனத்தை எடுத்து படிச்சோம்னா மிகப்பெரிய உறுதி நம்முடைய உள்ளத்துல வரும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு கடலை பிளந்து அல்லாஹ் உதவி செய்தான். ஏன்? அவர்கள் அல்லாஹ்வை நம்பியதான். அல்லாஹ் என் கூட இருக்கான் என்று உறுதியா மூசா அலைஹிஸ்ஸலாம் நம்பினாரு. அதனால அவரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காப்பாற்றினார். அப்ப நாம என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய புரிதலை பற்றி, இது எல்லாத்தையும் விட அல்லாஹ்வுடைய சக்தி பெரியது, இது எல்லாத்தையும் விட அல்லாஹ்வுடைய வல்லமை பெரியது என்று அந்த வசனத்தை படிக்கின்ற பொழுது, அதை சிந்திக்கின்ற பொழுது நம்முடைய உள்ளத்துல ஆழமா நிறுத்தி இறக்கணும்னு வைங்க, எப்படிப்பட்ட பிரச்சனை வந்து போது நம்ம கலங்க மாட்டோம், எப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும் நம்ம ஓயவே அசரவே மாட்டோம். நம்ம அல்லாஹ் இருக்கிற, அவன் பார்த்துக்குவான் என்ற உறுதியை இந்த வசனம் நம்முடைய உள்ளத்திலே விதைக்கும். இப்படி திருமறை குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனங்களுமே நம்முடைய உள்ளத்திற்கு மருந்து போடுகின்ற விதமாக, நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்னெல்லாம் பிரச்சனைன்னு நாம தொகுத்து வச்சிருக்கோமோ, இப்படி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு காணுகின்ற விதமாக இந்த திருமறை குர்ஆன் செயல்படும். ஆனால் அப்படிப்பட்ட திருமறை குர்ஆனை நாம் வெறுமனே நம்ம அதை கண்டுகொள்ளாமல் அதை வீட்டில ஒரு ஓரமாக வைத்துவிட்டு, அல்லது இன்னும் சில பேர் திருமறை குர்ஆனை ஓதுவாங்க. எப்படி? அன்னைக்கு காலையில வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல ஃபஜ்ர் தொழுது முடிச்சுட்டு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல திருமறை குர்ஆனுடைய ஒரு வசனத்தை எடுத்து வைப்பார்கள், அதை ஒரு 50-100 பேர் பார்ப்பார்கள். இதோடு அவருடைய அந்த திருமறை குர்ஆனுடைய தொடர்பு முறிந்து விடுகின்றது. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. ஒரு வசனத்தை தினமும் ஒரு வசனமாவது எடுத்து வைத்து திருமறை குர்ஆனை கண்ணால பார்த்து அதை உணர்ந்து ஒவ்வொரு வசனத்திற்கான விளக்கத்தையும் ஒவ்வொரு வரலாற்றின் மூலமாக நமக்கு சொல்லி இருக்கின்ற படிப்பினையும் விளங்கினோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே அது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். அது மட்டுமல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இந்த திருமறை குர்ஆனை ஓதுகின்றவர்களை பற்றி ஒரு உதாரணத்தை ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த செய்தியை சொன்னாலும் ஒரு உதாரணத்தை சொல்லி அதன் மூலமாக புரிய வைக்க முயற்சி செய்வார்கள். அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திருமறை குர்ஆனை ஓதுகின்றவர்களை பற்றி ஒரு அழகிய உதாரணத்தை நம்ம இடத்துல முன்வைக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், குர்ஆனை ஓதுகின்றவர்களின் நல்ல ஒரு மனுஷர் இருக்கிறாரு, அவர் இந்த திருமறை குர்ஆனை ஓதுகின்றவர் நிலை எப்படி என்று சொன்னால் எலுமிச்சையை போன்றதாகும். எப்படின்னா அவர் நல்ல ஒரு மனமாகவும் வீசுவார், அவர் நல்ல சுவை தரக்கூடிய ஒரு பழம் போல இருப்பார். திருமறை குர்ஆன் எடுத்து ஒருத்தர் ஓதுனார் வைங்க, அதன் மூலமாக அது அவருக்கும் நன்மையை பயக்கும். அது மட்டுமல்லாமல் அவர் மற்றவர்களுக்கு சொல்லி அதன் மூலமாக நன்மையை பரப்புவார், மனம் வீசுவார் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அடுத்த ஒரு உதாரணத்தை சொல்றாங்க. ஒருத்தர் நல்ல மனிதரா இருக்காரு, முஸ்லிமா இருக்காரு, மூமீனா இருக்காரு. மூமீனாக இருந்து கொண்டு யார் திருமறை குர்ஆனை ஓதாமல் இருக்கிறார்களோ அவர் பேரிச்சம்பழத்தை போன்றவர். ஏனென்றால் அது நல்ல சுவை தரும், ஆனால் மனம் வீசாது, அதனுடைய வாசனை இருக்காது என்று ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அவர் மூமீனு, அவர் முஸ்லிமா இருக்கிறாரு, நல்லவரா இருக்கிறாரு, ஆனால் திருமறை குர்ஆனை எடுத்து ஓதாமல் இருந்தார்கள் வைங்க, அவர் பேரிச்சம்பழத்தை போன்றவர், அவர் நல்ல சுவை தருவார், ஆனால் வாசனை வீச மாட்டார் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சொல்லிட்டு அடுத்ததாக சொல்றாங்க, ஒரு மனிதர் கெட்டவரா இருக்கிறாரு, தீயவரா இருக்கிறாரு, மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாதவரா இருக்கிறாரு. இப்படி இருந்து கொண்டு ஒருத்தர் குர்ஆனை எடுத்து ஓதுனார்னு வைங்க,
அவருடைய நிலை துளசி செடியை போன்றது. ஏன்? அவருடைய வாசனை நன்றாக வீசும். துளசி செடியை போன்ற நல்ல வாசனை இருக்கும், ஆனால் அவருடைய சுவை கசப்பு தானே. அதை வைத்து எந்த பிரயோஜனமும் இருக்காது. ஒரு 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 மாற்று மத சகோதரர் ஒரு சாமியார் எடுத்து திருமறை குர்ஆனை படிக்கிறார்னா அதை எடுத்து அவர் மார்க்கத்தின் பால் வரமாட்டாரு. ஆனால் அதை பார்த்து படித்து விட்டு இது நல்ல குர்ஆன், நல்ல புத்தகம் என்று சொல்லிவிட்டு கடந்து செல்வார். அத்தர் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, அதனுடைய துளசி செடியை போன்றது. வாசனை நல்லா வீசும். அதை பற்றி குர்ஆனை பற்றி பேசினால் அதை பார்த்தால் மற்றவர்கள் கவனத்தை ஈர்க்கும், ஆனால் அவருக்கு அது சுவை கசப்பு என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க, தீமையும் செய்து தீயவராகவும் இருந்து திருமறை குர்ஆனை ஓதாமலும் இருக்கிறாரே அவர் குமட்டிக்காயை போன்றவர். ஏன்? ஏன்னா குமட்டிக்காய் வாசனை வீசாது, சுவையும் தராத ஒரு கனியாக இருக்கின்றது. அந்த மாதிரி நீங்க இருந்துராதீங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 உதாரணத்தை சொல்லி நமக்கு புரிய வைக்கிறார்கள். அப்பொழுது இதில் நாம் எப்படி இருக்க வேண்டும்? எலுமிச்சை போன்ற வாசனை வீசக்கூடியவர்களா இருக்க வேண்டும். திருமறை குர்ஆனை எடுத்து படிக்கவும் செய்யணும், அதை படித்து மக்கள் மத்தியிலே பரப்பக்கூடியவர்களாக வாசனையை வீசக்கூடிய எலுமிச்சையை போன்று நீங்கள் இருக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 4 உதாரணத்தை சொல்லி நமக்கு புரிய வைக்கின்றார்கள். அதை தொடர்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இந்த திருமறை குர்ஆனை நீங்கள் ஓதாமல் இருப்பதனால், இதுவரை சொன்ன நன்மையை பற்றி சொல்றாங்க, அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு இடத்திலே நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள், இந்த திருமறை குர்ஆனை ஓதாமல் இருப்பதனால் உங்களுக்கு மன்னரையிலே கொடுக்கப்படக்கூடிய வேதனையை பற்றி நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். யார் ஒருவர் ஃபஜ்ர் தொழுகையை தொழாமல் உறங்கி, அது மட்டுமல்லாமல் அவர் திருமறை குர்ஆனை கற்று அதன்படி செயல்படாமல் இருக்கிறார்களே அவருக்கு கபரிலே தலை நசுக்குகின்ற வேதனை கொடுக்கப்படும். யாருக்காம தலையில போட்டு தலையை நசுக்குகின்ற வேதனை கபரில யாருக்கு தெரியுமா கொடுக்கப்படும்? யார் ஃபஜ்ர் தொழாமல் உறங்குகின்றார்களோ, அது மட்டுமல்லாமல் குர்ஆனை கற்று அதன் பிறகு தன்னுடைய வாழ்க்கையில் நடக்காமல் குர்ஆனை ஓதாமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு கபரிலே வேதனை செய்யப்படும். எப்படிப்பட்ட வேதனை தெரியுமா? தலையிலே கல்லை போட்டு நசுக்குகின்ற வேதனை செய்யப்படுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கின்றார்கள். எனவே திருமறை குர்ஆனை ஓதுவதனால் நன்மையை உணர்ந்து அதற்கு திருமறை குர்ஆனுடைய வசனத்தை படித்து புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் அமல்படுத்தக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி இந்த முதல் உரையை முடிவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்பொழுது இருக்கக்கூடிய சமகால சூழ்நிலைகளில் மனிதர்களில் அனைவருமே, இளைஞர்களாக இருப்பவர்கள், மாணவர்களாக இருப்பவர்கள் அல்லது பெரியவர்களாக இருப்பவர்கள் எல்லாருமே தன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியை தேடி அதை பற்றி தேடுதலே இருப்பாங்க. என்னுடைய உள்ளம் நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்க வேண்டும், அல்லது அதற்குண்டான வழி என்னவென்று யூடியூப்ல சர்ச் செய்வாங்க, அல்லது அதற்குண்டான தியான பயிற்சிகளில் ஈடுபடுவாங்க. இப்படி உள்ளங்கள் நிம்மதியாக இருப்பதற்கு பல்வேறு முயற்சிகளை நம்ம அனைவருமே அன்றாட வாழ்விலே செய்து கொண்டிருப்போம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு காரியத்தை கற்றுத் தருகின்றார்கள். உள்ளங்களுக்கான அமைதி வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். மா இஜ்தமா கௌமுன் ஃபீ பயூத்தின் மின் புயூத்தில்லாஹ், ஒரு மக்கள் நீங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து உங்கள் வீடுகளிலோ அல்லது மஸ்ஜிதுகளிலோ ஒன்றாக கூடினால் நீங்கள் எத்லூன கிதாபல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனை எடுத்து ஓதினீர்கள் என்று சொன்னால், அவர்களுக்குள்ள அதை பற்றி ஒருவருக்குள் விவாதித்துக் கொண்டு அதை பற்றி விளக்கத்தை கொடுத்தீர்கள் என்று சொன்னால், இல்லா நலஅத் அலைஹிம் சக்கீனா, அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய ஆழமான சக்கீனத் இறங்குகின்றது, அல்லாஹ்வுடைய அமைதி இறங்குகின்றது. அதை சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொல்றாங்க, அவர்கள் மீது அல்லாஹ்வின் அருள் மூடிக்கொள்ளுகின்றது. வஹஃபத்துஹுமுல் மலாயிகா, அவர்களோடு வானவர்களின் படை சூழ்ந்து கொள்கின்றது. எப்பொழுது திருமறை குர்ஆனை எடுத்து
ஒன்றாக சேர்ந்து மஸ்ஜிதுகளிலோ அல்லது வீடுகளிலோ நீங்கள் திருமறை குரானை எடுத்து வச்சு வாப்பா வந்து ஓது அல்லது சகோதரர்கள் அழைத்து வாருங்கள் இதை பற்றி ஓதலாம் என்று சொல்லி அவர்களோடு விவாதித்துக் கொண்டு அவர்களோடு பேசிக்கொண்டு அவர்களோட விளக்கத்தை கொடுத்திருந்தீங்கன்னு வைங்க, அந்த நேரத்துல அல்லாஹுடைய அருள் மூடிக்கொள்ளுகின்றது, அல்லாஹுடைய சக்கீனத் ஆழமான அமைதி இறங்குகின்றது, அல்லாஹுடைய மலக்குமார்கள் வானவர் படை சூழ்ந்து கொள்கின்றது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அங்கத்திலும் இந்த திருமறை குரானை எடுத்து தினமும் ஓதி அல்லாஹுடைய அளப்பெரிய அமைதியை நம்முடைய உள்ளத்தில் பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறிக்கொள்கிறேன்.